இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம தச்சிட்ட ப்ளவுஸ்லேயும் ஒரு அழகான டிசைன் கொடுக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி சேலையில் உள் சுத்துலேருந்து கொஞ்சம் கிழிச்சு எடுத்துக்கிறோம் இல்லையா. ரொம்ப அதிக அளவில் வேண்டாம், ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே இருந்தாலே போதும். நான் வந்து ஏற்கனவே இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுக்கறதுக்காக த்ரெட் பைப்பிங்காக கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது 5 இன்ச்சு கிட்ட இருக்குது. 2 ஓரமும் சன்னமாக உருட்டி தைச்சிருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை நம்ம இடுப்பில் தான் வைக்க போகிறோம். இப்படி சமமான அளவில் எடுத்துக்கோங்க. இந்த சமமான அளவை நம்ம குறிச்சிக்கலாம். நம்ம வந்து இது கழுத்தில் இந்த நடு பாகத்தில் இங்கே வைக்க போகிறோம். இப்போ இது இங்கே தான் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் போட்டுட்டு இந்த கிளாத்தை சும்மா ஒரு விசிறி மாதிரி, நம்ம சேலைக்கு வைக்கிற மடிப்பு மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஊசி நூல் வச்சும் இந்த இடத்த அப்படியே தைச்சிக்கலாம், அல்லது அப்படியே மிஷின்லேயே இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிடுங்க. ரொம்ப எளிமையான டிசைன் தான், அதிகமான செலவும் இதுக்கு ஆகாது. நம்ம வெறும் உள்ள சேலைக்குள்ளே இருந்து தான் கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இது வந்து ரொம்ப செலவு இருக்காது. நமக்கு உள் சுத்துலேருந்து எடுத்து செய்கிறதால. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒர்க்கு செஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி சும்மா நம்ம கைக்கு வந்த மாதிரி ஒரு சுருக்கம் வச்சுட்டு இந்த இடத்துல ஊசி நூல் வச்சு கொஞ்சம் நான் தைச்சிக்கிறேன். ஆனால் அது வந்து நம்ம அப்புறம் அது மேலே ஒரு ஸ்டோன் வச்சு அழகுபடுத்த போகிறோம். சும்மா இந்த இடம் வந்து பிரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதுதான் நமக்கு சென்டரான பக்கம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த நீளம் வந்து கொஞ்சம் இந்த சைடை விடவுமே ஒரு 2 இன்ச்சு கூடுதலாகவே எடுத்திருக்கேன். அது பிறகு நம்ம வேணான்ற போது கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சுருக்கத்தை அப்படியே தொடர்ச்சியாக இது வரைக்குமே கொண்டு வந்து இங்கே முடிக்க போகிறோம். முதல்ல இங்கே தையல் ஆரம்பிக்கிறேன். அப்படியே கீழ் நோக்கி கொஞ்சம் இறக்கின மாதிரி இந்த அளவு உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற அந்த எட்ஜு இங்கே சரியாக முடியணும். இது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிரித்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே கீழ்பாகம் உங்களுக்கு இந்த இடம் வளைஞ்சு வர்றதால இந்த இடம் அதிகமாக தேவைப்படும். இந்த இடம் உங்களுக்கு ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். முதல்ல இந்த ஓரத்தை நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். இப்போ இதை நான் சொல்கிறத விடவுமே நான் ஒரு பக்கம் தைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்த ஒரு சின்னதாக நம்ம மடிப்பு வச்சோம் இல்லையா, அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே சுருக்கம் இருக்கட்டும். அந்த இடத்துல இந்த கிளாத்தை கொஞ்சம் அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டே நம்ம, அதாவது கொஞ்சம் சுருக்கம் வச்சு பக்கத்துலேயே ஒரு தையல் போட போகிறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சுருக்கம். அதே மாதிரி தான் அடுத்ததும். இங்கே மேலே கொஞ்சம் அதிகமான சுருக்கம் வரும். இங்கே முடிகிற இடத்துல கொஞ்சம் அப்படியே அது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஏன்னா நம்ம இந்த இடத்த சுருக்கி இருக்கோம் இல்லையா, இந்த இடம் பிரிஞ்சு வருது. அதனால தான் அந்த இடத்துல சுருக்கம் இருக்கிற இடத்துல அதிகமான துணியை விடுறோம். நல்லா பிரிஞ்சு இருக்கிற இடத்துல கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்து முடிக்கிறோம்.
ரொம்பவே முற்றிலும் வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கிளாத்தை இப்படி வச்சு இந்த இடத்தையும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இன்னமும் இங்கே ஒரு சின்னதாக சுருக்கம் இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல்னு போட்டு இது கூடவே இணைச்சிடலாம். இதையே நீங்கள் கிராஸ் பீஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வரும். ஆனால் நமக்கு புடவை கிளாத்து நேராக தான் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் அதுக்கு உண்டான அளவு மாதிரி நான் இதை செஞ்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம்னா இங்கே இடையிலேயே முடிச்சிடும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற அளவு இங்கே முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த எக்ஸ்பேண்டாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருந்ததை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பக்கம் நம்ம வச்சாச்சு, அதே மாதிரியே தான் இந்த பக்கமும் வைக்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம முடித்த ப்ளவுஸ் அப்படின்றதால உங்களுக்கு அந்த டாட்டோட அளவில் நீங்கள் எங்கே இந்த பக்கம் வருது அப்படிங்கிறத பார்த்து அதே மெஷர்மெண்ட்டில் இந்த கீழ்பாகத்தை கொண்டு வாங்க. அப்போ ஒரே உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை முதல்ல வரையலை. எல்லாமே வந்து நம்ம வரைஞ்சிட்டு தானே செய்வோம். இப்போ வந்து இதில் வரையாமல் நம்ம ஒரு பக்கம் சரியாக வச்சுட்டு அதோட அப்படியே இந்த பக்கம் ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல்ல எட்ஜில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுருக்கம் கொடுக்குறோம். சரியாக இந்த தையல் கிட்ட முடியுது. இப்போ இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ உயரத்தில் அதை முடிச்சிருக்கோன்றத சரியாக அளந்து அந்த இடத்துலையே நம்ம இந்த எட்ஜை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள நடுவில் கிடைக்கிறதெல்லாம் நம்ம அதே மாதிரியே சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே தான் நம்ம அளவு போட்டு இந்த இடத்தோட அதை முடிச்சிடலாம். இந்த மாதிரி நெட் கிளாத் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சேலைக்கு எது பொருத்தமாக, அதாவது இந்த மாதிரி பிளெயினான ப்ளவுஸாக இருக்கும்பொழுது நம்ம கழுத்து சுற்றி கூட பைப்பிங் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டிசைனை ட்ரை பண்ணினேன்.
இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டன், உங்கள்கிட்ட இந்த மாதிரி பட்டன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் கூட அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணலாம். எது வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். அதாவது அந்த சேலையோட தன்மையை பொறுத்தது. இப்போ இது வந்து பூனம் சாரிங்கிறதுனால நான் வந்து பிளெயினான ஒரு பட்டன் வச்சா தான் அதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக மணிலாம் வச்சோம்னா அது வந்து கிராண்ட் சாரி மாதிரி ஆகிடும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டோன் வச்சு இந்த ரிங் பேட்ச் ஒர்க் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை கூட நீங்கள் இது மேலே அந்த ஸ்டோனுக்கு சுற்றி வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இன்னமும் கூட கூடுதலாக அழகு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேங்கிங் கூட இதில் தொங்க விடலாம். இந்த மாதிரி, அதாவது அந்த சேலையில் எந்த நிறம் உங்களுக்கு அதில் பெரும்பான்மையாக தெரியுதோ அந்த மாதிரி ஒரு நிறத்தை இதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேவா? தச்சுட்ட ப்ளவுஸில் பூனம் சேலையாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி ரொம்பவே அழகான டிசைன், இந்த டிசைனை கொடுத்து நீங்கள் இந்த ப்ளவுஸோட அழகை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.